நியூ சாட் எடுத்துகிட்டு இங்கே வந்து ஒரு டாக்குமெண்ட் ஃபைலும் நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு டாப்பிக்கோட டைட்டில் நான் எடுத்துக்கிறேன். இது வந்து நான் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ண டாபிக், நான் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ண மெத்தடு. ஓகேங்களா? இங்கே நியூ ஃபைல் எடுத்துக்கிறேன். நியூ ஃபைல் எடுத்ததுக்கப்புறமா வந்து இங்கே கிளாடில் வந்து நம்மளுக்கு பிளாக் டாபிக் இது தானே, இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு நேராக இங்கே போயிடுறேன். இன்னொன்று நான் சொல்கிறேன், இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, அந்த வீடியோவில் பேசிகிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, அதையவே பிளாக் டாப்பிக்காக பண்ணலாம். இப்போ அந்த வீடியோ அவங்க ரெக்கார்ட் பண்ணுறாங்க, அதையவே நம்ம பிளாக் டாப்பிக்காக கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு பேச தெரிஞ்சதுன்னா போதும், ஈஸியாக நீங்கள் வந்து பிளாக் டாப்பிக்கை ஈஸியாக முடிச்சிடலாம். இதை வந்து ப்ரீவியஸாக வந்து நமக்கு வந்து பிளாக் டாபிக் எதுனா நீங்கள் உட்காந்து எழுதணும், பாயிண்ட்ஸ் எழுதணும். இப்போ அப்படி கிடையாது, உங்களுக்கு ஒரு விஷயத்தை பற்றி தெரியுது, பேச தெரிஞ்சாவே போதும், நீங்கள் பிளாக் எழுதிடலாம். அவ்வளோதான், சிம்பிள். ஓகேங்களா? ஓகே, ஃபைன். இப்போ பிளாக் எழுதி நான் என்ன சார் பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாமே ஒரு ஸ்கில்லு தான். ஓகே, ஸோ கண்டென்ட் ரைட்டர் ரொம்ப ஹை சார்ஜஸ் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. நீங்கள் வந்து பர் வேர்டுக்கு 1 ரூபீ சார்ஜ் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு மார்க்கெட்டில் நல்ல வேல்யூ இருக்கும். பர் வேர்ட்னா இப்போ 1 ரூபிக்கு பர் வேர்ட்னா 1000 வேர்ட்ஸ் எழுத முடியாது அவங்களால, ஒரு டாப்பிக்கை ரிசர்ச் பண்ணி முடிஞ்சுது, அவ்வளோதான். ஓகேங்களா? ஏன்னா கண்டென்ட் ரைட்டர் கிடையாது, ஏன்னா எல்லா இடத்துலையும் இப்போ ஏஐ வந்துச்சுன்றதால நிறைய பேர் ஏஐ தான் யூஸ் பண்ணி எழுதுறாங்க. ஓகே, ஃபைன். இப்போ நமக்காக நம்ம எழுதிக்கலாம். இப்போ இங்கே என்ன இருக்குதுன்னு ஃபஸ்ட் நான் படிச்சுக்கிறேன். இங்கே என்ன இருக்குது? பெங்களூர் சீன்ஸ் இன் இந்தியா, ஸ்டார்ட் அப்ஸ் இன் கோரமங்கலா, டிசி பிரான்ச் இன் இந்திரா நகர், அப்புறம் இந்த இடத்துலலாம் இருக்குன்னு. பி ஹியர் த ட்ரூத் மோஸ்ட் கோர்சஸ் won't tell you, know the theory of digital marketing able to freelancing, two very difficult things, client don't pay you to explain SEO, they pay you to grow their business. ஸோ இதுதான் இன்ட்ரோடக்ஷன். இந்த இன்ட்ரோடக்ஷனை நான் வந்து ChatGPT ஓப்பன் பண்ணிக்கிறேன். இங்கே ஒரு மைக் ஆப்ஷன் இருக்குது, டிக்டேட் ஆப்ஷன். இதை வந்து டிக்டேட் ஓப்பன் பண்ணிக்கிறேன், அலோவ் பண்ணுறேன். சரி, பெங்களூரில் வந்து நிறைய ஃப்ரீலான்சர் இருக்காங்க, நிறைய ஃப்ரீலான்சிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நிறைய இருக்குது. எஸ்பெஷலாக வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஏன்னா வந்து பெங்களூரை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய சிட்டி, இதில் ஸ்டார்ட் அப்ஸ் நிறைய வருது. ஓகேங்களா? ஸ்டார்ட் அப்ஸ் வந்து நீங்கள் ஒன்றுமே இல்லை, நீங்கள் வந்து நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் எங்கே இருக்குதுன்னு தேடிங்கன்னா கூட நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். கோரமங்கலா, அப்புறம் இந்திரா நகர், அப்புறம் ஜேபி நகர், ஜெயநகர்லேயும் இருக்குது. ஸ்டார்ட் அப்ஸை விட கொஞ்சம் ஷாப்ஸ் இந்த மாதிரிலாம் நிறைய ஜெயநகரில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிஸ்னஸ் ஓனர்ஸுக்கு, இந்த மாதிரி பிராண்டுக்கு கண்டிப்பாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தேவைப்படும். ஓகேங்களா? வெறும் சர்டிஃபிகேட்டை வச்சு நீங்கள் இவங்களை அப்ரோச் பண்ண முடியாது. நீங்கள் உங்களோட ப்ராஜெக்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தீங்கன்னா இவங்களை அப்ரோச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி. தியரட்டிக்கல் நாலேஜ் வச்சு நீங்கள் எதுவுமே இவங்களை வச்சு அப்ரோச் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நீங்கள் நீங்கள் உங்கள் ப்ராஜெக்ட் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் கிளைண்ட்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இந்த ப்ராஜெக்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களோட ப்ராஜெக்டை காமிச்சு அதை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப பிரைட்டாக இருக்குது பெங்களூரை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ தான் நான் பேசியிருக்கேன், நான் வளவலான்னு பேசியிருக்கேன். ஓகேவா? இப்போ ChatGPT போகிறேன். இது கொஞ்சம் டைம் எடுக்கும், ஏன்னா நிறைய பேசியிருக்கேன், அதனால் கொஞ்சம் டைம் எடுக்கும். அவ்வளோதான். இப்போ இதுதான் டெக்னிக்கு. இப்போ இந்த இடத்துல நான் இதை அப்படியே ஒரு முறை புரிஞ்சுக்கிட்டு இங்கே நான் உட்காந்து நான் பேசுகிறேன், அவ்வளோதான். இருங்க, வந்துருச்சா? இதை நான் அப்படியே என்ன பண்ணுறேன், இது இன்னும் நம்ம நிறையா மெனக்கிடணும். இதை நான் அப்படியே சும்மா அப்படியே பார்த்துட்டு நான் எழுதுகிறேன். அந்த மாதிரி எழுதாமல் நீங்கள் என்ன ப்ராப்பராக எழுதலாம். இப்போ நான் இங்கே போகிறேன், இங்கே போயிட்டு கூகுள் ட்ரான்ஸ்லேட்னு போடுறேன். கூகுள் ட்ரான்ஸ்லேட்டில் போயிட்டு இங்கே ஓப்பன் இன் கூகுள் ட்ரான்ஸ்லேட்னு போயிட்டு இங்கே நான் பேஸ்ட் பண்ணுறேன். இங்கே தமிழ் டு இங்கிலீஷ்னு கொடுக்குறேன். You see, there are many freelancers in Bangalore and there are plenty of freelancing opportunities, especially in digital marketing. Since Bangalore is a major city, a lot of startups are emerging here. You can easily find where these startups are located. முடிஞ்சுதா? இவ்வளோதான் பிளாக். இதில் ஏதாவது கஷ்டம் இருக்குதா? நான் ஒன்றுமே பண்ணல, ஏஐ டூல்ஸை வச்சு க்ளீனாக எழுதிட்டேன். ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணால் எனக்கு பேச தெரிஞ்சுது, அவ்வளோதான். உங்களுக்கு டாபிக் தெரியலையா, நீங்கள் எந்த டாபிக் பற்றி வேணால் யூடியூப்பில் கண்டென்ட் இது பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ நான் இதை அப்படியே காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிட்டு நேராக இங்கே போகிறேன். இதுதானே இன்ட்ரொடக்ஷன் ஆகிடுச்சா? இப்போ இந்த இன்ட்ரொடக்ஷன் நீங்கள் படித்து பாருங்கள், அந்த இன்ட்ரொடக்ஷனை படித்து பாருங்கள். ஆக்சுவலாக அதுலேயும் நல்லா தான் இருக்குது, அதுலேயும் நல்லா கிளியராக எழுதியிருக்காங்க. சில இடத்துல ஏஐன்றது கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். இப்போ நான் இது கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறேன். ஸோ இன்ட்ரொடக்ஷன் முடிஞ்சுது. அடுத்தது வேறு என்ன இருக்குது? இப்போ ரன்னிங் எ லைவ் கூகுள் ஆட்ஸ் கேம்பெயின், நாட் ஜஸ்ட் நோவிங் த தியரி. இதை வந்து நானாகவே பேசலாம், எனக்கு ஆல்ரெடி விஷயம் தெரியும், நானாகவே பேசலாம். சரி சார், உங்களுக்கு தெரியுது, நீங்கள் பேசுகிறீங்க, எங்களுக்கு தெரியலனா நாங்கள் எப்படி பேசுகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு தெரியலனாலும் நீங்கள் வந்து ரிசர்ச் பண்ணலாம். ஏன்னா நிறைய சோர்ஸ் இருக்குது.
அதை ரிசர்ச் பண்ணி நீங்கள் இது பண்ணலாம். இப்போ இம்பேக்ட் இல்லாத பிஸ்னஸ் நிறையா இருக்குது. இன்னமும் வந்து இப்போ ரியல் எஸ்டேட் இருக்குது, இன்டீரியர் டிசைனிங் இருக்குது. இந்த மாதிரி வந்து இதெல்லாம் காம்படிட்டிவ் ஃபீல்டு. இந்த ஃபீல்டுக்கெலாம் நீங்கள் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம்ல. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ஒரு காலத்தில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எழுதுகிற மாதிரி இருந்துச்சு. இப்போ ரொம்ப ஈஸியாக எழுதுகிற மாதிரி இருக்குது. இது நான் யூஸ் பண்ணுற டெக்னிக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி இப்போ நெக்ஸ்ட் டாபிக் நான் எழுதணும். ஸோ இங்கே என்ன போட்டிருக்காங்க, எனி ஒன் கேன் லேர்ன் வாட் சிபிசி ஆர் குவாலிட்டி ஸ்கோர் மீன்ஸ் ஃப்ரம் எ யூடியூப் வீடியோ கிளைண்ட்ஸ் வாண்ட் சம்ஒன் ஹூ கேன். இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, யார் வேணால் யூடியூப் சேனலில் பார்த்துட்டு கற்றுக்கலாம், யார் வேணால் கேம்பெயின். அது உண்மை தான், யார் வேணால் கேம்பெயின் ரன் பண்ணலாம். செட்டப் a campaign from scratch with the right targeting for their local audience, read the numbers and know when to pass, scale or fix a campaign. இது ரொம்ப முக்கியம். ஏன்னா கேம்பெயின் மட்டும் ரன் பண்ணுறது மேட்டர் கிடையாது, கேம்பெயினும் ரன் பண்ணணும், ஆஸ் வெல் அஸ் நீங்கள் வந்து அந்த கேம்பெயினை மெயின்டெனும் பண்ணணும், லீட்ஸ் ப்ராப்பராக கொடுக்கணும். அதுவுமே உங்களோட வேலை தான். ஸோ டயக்னோஸ் why leads are expensive or landing pages are not converting. இதை நீங்கள் கம்ப்ளீட்டாக நீங்கள் ஸ்ட்ரக்சர் பண்ணணும். 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த 3 பாயிண்ட்டை நான் எப்படி எழுதுறேன் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ செகண்ட் டாபிக் போகிறேன். இந்த இடத்துல போயிட்டு இதை டெலீட் பண்ணிடுங்க, அவ்வளோதான், வேலை முடிஞ்சுது. ஓகேவா? மறுபடியும் நான் வந்து ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். சம்டைம்ஸ் நீங்கள் நிறைய போகக்கூடாது. ChatGPTயில் நிறைய போனீங்கன்னா அது ரொம்ப லோட் ஆக ஆரம்பிக்கும். உங்கள்கிட்ட லேப்டாப் நல்லா இருக்குது, இன்டர்நெட் நல்லா இருக்குன்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம், ஹார்டாக யூஸ் பண்ணலாம். என் லேப்டாப் கொஞ்சம் பழைய லாரி மாதிரி இருக்கிறதுனால நான் இந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறது பெரிய விஷயம். ஓகேங்களா? சரி, ஓகே, ஃபைன். இப்போ இதை ஈஸியாக நான் எழுத முடியும். எனக்கு தெரியாத டாப்பிக்காக இருந்தாலும் ஈஸியாக எழுத முடியும். இப்போ இதை நான் ஃபுல்லாக ஒரு பிளாகை எழுதி முடிச்சதுக்கப்புறமா நான் போயிட்டு ஒரு ரீல்ஸ் பண்ண முடியுமா, பண்ண முடியாதா? ஈஸியாக பண்ணிடலாம். இவ்வளோ தாங்க விஷயம். ஓகே, இது யாருக்கும் சொல்லித்தர மாட்டாங்க. இன்ஸ்டியூட்லாம் இந்த மாதிரி ரொம்ப டெக்னிக்கல் சொல்லித்தர மாட்டாங்க, அப்படி லெசன் வைஸாக போவாங்க. பட் எனக்கு என்னென்னா டெய்லியும் கற்றுக்கணும், டெய்லியும் அதை சொல்லித்தரணுன்றது தான் என்னோட எய்ம். ஓகேவா? இப்போ நான் இங்கே